ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு asfi's கிச்சன். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு சிப்ஸு எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கருணக்கிழங்கை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதுலேயே இந்த மாதிரி அடிப்பட்டதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்ல பீஸ் மட்டும் ஸ்லைஸாக போட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் 65 மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது மட்டுமே போதும். எல்லாமே கிளறி ஒரே இதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் இந்த கருணக்கிழங்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கருவேப்பிலை சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதனால சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் ஒன்று அதாவது தனித்தனியாக போடணும். அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா எல்லாம் வேகாது சரியாக. அதனால் ஒன்றா எடுத்து போட்டோம்னா நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நம்ம கருணக்கிழங்கு சிப்ஸ் ரெடி.